ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1லேருந்து 2 மணி நேரத்துக்கு நல்லா இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். வந்து ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சிட்டேன். ஒரு 1 ஹவர் கழித்து பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து தண்ணியெல்லாம் ஒரு சொட்டு இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. வடித்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு நீங்கள் ஒரு துணியில் வந்துட்டு போட்டு நல்லா இதை வந்து அந்த தண்ணி ஈரப்பதம்லாம் போகிற மாதிரி காய விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் காட்டன் துணி இல்லைன்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் ஏதாவது ஒரு இதில் போட்டு இந்த மாதிரி காய விட்டுருங்க. இடையில வந்துட்டு கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த அடியில் இருக்க ஈரப்பதம்லாம் வந்து குறையும். சுத்தமாக ஈரம் இல்லாமையும் இருந்துடக்கூடாது. எப்படின்னா நம்ம அதிரசத்துக்கெலாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இதை வந்து நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். அந்த ஈரத்தோடையே வந்துட்டு நம்ம வந்து இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு இதை வந்து நல்லா நம்ம சலிச்சிக்கலாம். ஏன்னா அதில் வந்துட்டு அந்த நரன்னு ஏதாவது அரிசி வந்து அரைப்படாமல் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம நல்லா சலித்து ஈவனாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும் அந்த குருணையாக இருக்குது. அதெல்லாம் திரும்ப நம்ம இன்னொரு இதில் போட்டு அடுத்த பேட்சில் அரைக்கும்போது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா மாவையுமே அதே மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். அது எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது வேணால் எடுத்துக்கலாம். எள்ளு வந்து நான் ஒரு கப் அளவு எடுத்துருக்கிறேன். டம்ளரில் அளவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அரை டம்ளர் அளவு வரும். நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் எள்ளு போடுறோம். எள்ளு வந்து இந்த மாதிரி வெடித்து வரணும். வெடித்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அதை ஆறட்டும். நெக்ஸ்ட்டு வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். பாகு பதம்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆகி வந்தால் போதும். அதில் வந்துட்டு கொஞ்சமாக சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெள்ளைப்பாகை வந்துட்டு நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆற விட்டு நல்லா வடிகட்டி இதை எடுத்து வச்சுக்கலாம். இதையும் இதுவும் நல்லா ஆறி இருக்குது. இப்போ எல்லாம் மூணு பொருளுமே ரெடியாக இருக்குது. இப்போ இந்த 3ஐயும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த மாவில் வந்துட்டு இந்த வறுத்து வச்ச எள்ளை சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஆற விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு நீங்கள் அந்த வெள்ளைப்பாகை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். எடுத்தோடனே மொத்தமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்துட்டு பாகு அதிகமாக இருந்துச்சுன்னா கொலன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சிங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் ஈக்குவலாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவு வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டாலே போதும். ரொம்ப நேரம் இது ஊறணும்லாம் தேவையில்லை. இப்போ இதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன பாலாக வந்து இதை எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ரொம்ப அழுத்தி உருண்டை பிடிக்கக்கூடாது. அது ஒரு மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் மெதுவாகவே வந்து நைஸாகவே நீங்கள் வந்து உருண்டை பிடிங்க. ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது. நான் இருக்க எல்லா மாவையும் அதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிட்டேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் சின்னதாக வேணும்னா சின்னதாக போட்டுக்கோங்க. இல்லை பெருசாக வேணும்னா பெருசாகவே போட்டுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து ஒரு பால் மட்டும் எடுத்து நீங்கள் ஆயிலில் பொரித்து பாருங்கள். அது பெரியதா உடையுதா ஏதாவது செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா வந்துருச்சு.
ஸோ நம்ம வந்து பேட்சாக போட்டு இதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பு வந்து ரொம்ப லோவாக இருக்கணும். எப்படி நம்ம அதிரசத்துக்கு வந்து அடுப்பை வந்து ரொம்ப லோவாக வச்சுட்டே நம்ம பொரிப்போமோ அதே மாதிரி தான் இதுக்கும். அப்போ தான் உங்களுக்கு கருகாமல் அது வந்துட்டு உள்ளே கரெக்டாக வெந்து வரும். லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நல்லா கலந்து விட்டு 2 பக்கமும் வேக வச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும். இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப கருகிரவும் கூடாது, ரொம்ப சீக்கிரமாகவும் எடுக்கக்கூடாது. நீங்கள் அந்த பார்த்திங்கனாலே தெரியும், அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும். அப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 1 வீக் வச்சு கூட சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.